ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராகுல் ரமேஷ். கமெண்ட்ஸில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ வீடியோ எடுக்கிறேன்னு ப்ரோ அவ்வளோ கஷ்டமா ப்ரோ, சும்மா செல்ல வைக்கிறீங்க, அந்த ஆடியோக்கு பின்னாடி சும்மா வாயை அசைச்சு கையாட்டி காலாட்டி அப்படி இப்படின்னு போயிருந்தீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக மட்டும்தான் இந்த வீடியோன்னு கிடையாது. பொதுவாக கமெண்ட்ஸ் பண்ணுற நீங்கள், அதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் கிரியேட்டராக இல்லாமல் இருப்பீங்கள்ல, ஸோ வியூவர்ஸ், ஸோ அவங்களுக்கு இந்த டவுட் இருக்க தான் செய்யும். ஸோ வீடியோ எடுக்க அவ்வளோ கஷ்டமா, அவ்வளோ எஃபெக்ட் போடுறாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லீவுக்கு நான் ஊருக்கு வந்திருக்கேன். ஸோ என்னோட ரூம் தான் இப்போ போய் பார்க்க போகிறோம். ஸோ என்னெல்லாம் அங்கே இருக்குது, நான் வீடியோ எடுக்க இவ்வளோ கஷ்டப்படுறேன், அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நான் வந்து வீடியோ எடுப்பது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். வீடியோ பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் மறக்காமல் RBD ரமேஷ் 1028 இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கும் RBD ரமேஷ் தான். ஓகேவா? ஸோ எந்த சோஷியல் மீடியாவில் போய் நம்ம பேரை நீங்கள் அடித்தாலே போதும், நம்ம தான் ஃபஸ்ட்டே வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நான் வீடியோ எடுக்கக்கூடிய ரூம். ஓகேவா? வாங்க உள்ளே போவோம். இருட்டாக இருக்குன்னு நினைக்க வேணாம், லைட்டை போடுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், இதுதான் நம்ம ரூமு. இங்கே தான் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்போம். இதை ஏன் உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு தெரியாது இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, என்னங்க விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை மட்டுமே பயன்படுத்தி வீடியோ போட முடியுமான்னு கேட்கலாம். நம்ம வந்து காஸ்டியூம் ஒன்று இருக்குல்ல, ஸோ எந்த படத்துக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிற காஸ்டியூம் வந்து நம்ம முதல்ல செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணதுக்கு தான் இவ்வளோ இதுங்க. கரெக்டாக ஒர்க் முடிச்சு 10 மணிக்கு வருவேன். ஸோ 10 மணிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்காகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காகவும் வீடியோஸ்லாம் எடுக்கணும்ல. ஸோ அதுக்காக நேரம் காலம் பார்க்காம உழைச்சி கஷ்டப்பட்டு தான் அங்கே வீடியோ போட்டுட்ருக்கோம். சரியா? நீங்கள் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு கமெண்ட்டை பண்ணிக்கிட்டு, அதாவது நீங்கள் என்ன சொல்ல வர அப்படின்னா, நீங்கள் வந்து எங்களை தூக்கி விடலனாலும் பரவாயில்ல, எங்களை வந்து இறக்கி விடாமல் இருந்தாலே போதும். உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கல அப்படின்னா வீடியோ ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஓகேவா? இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். நான் பண்ணின வீடியோவுக்கு கிடைச்ச என்னோட ஃபஸ்ட்டு அவார்டுங்க இது. டார்க் ஸ்டார் மீடியா ப்ரொடக்ஷன் கடலூரில் பெஸ்ட் டேலண்ட் அவார்டு சொல்லி என்னை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் கிடைச்ச அவார்டு தான் அது. நம்ம தான், வேற யாரும் இல்லைங்க. இது நம்ம வாங்கின அவார்டு தான். ஸோ இது எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் கிரியேட்டருக்கும் மட்டும்தான் தெரியும் அவங்க படுற கஷ்டம் என்ன அப்படிங்கிறது. ஸோ பார்க்குற உங்களுக்கு அது புரியாது, வியூவர்ஸுக்கு புரியாது. ஸோ நான் தான் முதலே சொல்கிறேன், காயப்படுத்துங்க ஓரளவு. பட் எல்லாரையுமே வந்து என்ன மாதிரி ஏற்றுப்பாங்க அப்படின்னு நினச்சி காயப்படுத்துறீங்களா? ஸோ அது பெரிய முட்டாள்தனம். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு வரக்கூடிய பேட் கமெண்ட்ஸ் எத்தனையோ பேருக்கு வந்திருக்கலாம், ஆனால் எனக்கு வந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சா அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா என்னோடய கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா அப்படின்லாம் தெரில. ஏன்னா ஃபுல்லாகவே பேட் கமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் எல்லா கமெண்ட்டுமே படிக்க தான் செய்வேன், பட் எதையுமே நான் மூளைக்கு ஏற்ற மாட்டேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, நான் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன். என்னோட ரூட்டு வேறங்க, அது அடையிற வரைக்கும் நான் போய்கிட்டே இருப்பேன், ஓடிக்கிட்டே இருப்பேன். அண்ணன் சொன்ன மாதிரி நதி போல் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். சரியா? என்னடா துணியை மட்டுமே காட்டிக்கிட்டு இருக்கானே, வேறு ஏதாவது பேசுகிறான்னு சொல்கிறீங்கன்னு புரியுது. வாங்க, இது தாங்க நம்ம தெய்வம். நான் கும்பிட்ற தெய்வம் இதுதான். இத்தனை வருஷமாக நான் வீடியோ எடுக்கிறதுக்கு என் கூடவே இருக்க செல்லக்குட்டி இது தான். இது மூலமாக தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன். ஸோ ஆரம்ப காலத்தில் வந்து இந்த ஸ்டாண்டு என் கையில் கிடையாது. இந்த ஸ்டாண்டு இப்போ தான் ஒரு 2 வருஷமாக என்கிட்ட இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த ஸ்டாண்டு வந்து எனக்கு ரஷ்யாவில் வந்து ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம்.
என்னோட சின்ன பொண்ணு தான், ஆனால் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஸோ அவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணது தான் இது. அவங்க அனுப்பலை, எனக்கு வந்து அவங்க மணி சென்ட் பண்ணாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு எனக்கானதை நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே அவங்களோட சப்போர்ட்னால தான். எங்கே இருந்தாலும் அந்த அந்த ஃப்ரெண்ட் நல்லா இருக்கணும். அண்டு இதாங்க, அங்கே ப்ளக்கை போட்டு ஆன் பண்ணால் போதும், லைட் எரியும். இதுதான் நம்ம ஃபேஸோட பிரைட்னஸுக்கு காரணம். ஸோ இது மூலமாக தான் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஃபுல்லாக வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏன் இந்த ட்ரெஸ்ஸை மட்டுமே காட்டுறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ நான் வந்து வரக்கூடிய வேலை முடிச்சு வரக்கூடிய அவசரத்தில் அடுத்து என்ன வீடியோ போடணும், என்ன கண்டென்ட் போடணும், என்ன மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக நான் கவனமாக இருப்பேன். எனக்கு வந்து ஒரு நிமிஷத்தை கூட எனக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். இப்போ நான் பேசியிருக்கிற நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த டயத்தில் கூட எனக்கான தேவை என்ன, எனக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்காது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நான் திங்க் பண்ணுவேன். ஸோ ஏன்னா எனக்கு வந்து டைம் வந்து ரொம்ப 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 வேல்யூ. நான் அதை என்றைக்குமே டைமுக்கு வந்து ரெஸ்பெக்ட் நான் கொடுப்பேன் கண்டிப்பாக. ஸோ இது எல்லாம் கூட ஷேர் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு கிரியேட்டருக்கு பின்னாடியும் ஒரு வலி இருக்குது, ஒரு வேதனை இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்க மனசில் வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாம தான் அவங்க வந்து அடுத்தடுத்து சப்ஸ்கிரைபரை சந்தோஷப்படுத்தணும், ஃபாலோவர்ஸை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ப்ரொஃபஷனலாகவே அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, சினிமாக்கு போகிறதுக்காகவும், ஷார்ட் ஃபிலிமுக்கு போகிறதுக்காகவும், இல்லை சீரியல் ஆக்ட் பண்ணுறதுக்காகவும், நிறைய விஷயத்துக்காகவும் அவங்க வந்து இந்த இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டையும், ஒரு யூடியூப் அப்படிங்கிற ஃபீல்டையும் தன்னுடைய திறமை என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு கிரியேட்டரும் போராடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள மதிக்கிறனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு மிதிக்காதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஓகேவா, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, ஓகே. பட் எனக்கு சப்போர்ட் பண்ணி வரவங்க பேசுறீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இப்போ அதுக்காக தான் என்னோட ஃபாலோவர்ஸ்லையும் சரி, சப்ஸ்கிரைபர்ஸ் சரி ஒருத்தர் கேட்டிருந்தாரு, என்ன ப்ரோ வீடியோவில் அவ்வளோ கஷ்டமா அப்படி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ கூட நான் பேசுறது கிளியரா கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு நல்லா வேர்த்து கொட்டுது பாருங்க. இதெல்லாம் யார் அவனை கஷ்டப்பட்டு போட சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கலாம், மைண்ட் வைஸ் நல்லாவே கேட்குது. இதை ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அப்படின்னா, நீங்க எனக்கு எப்படினாலும் பேட் கமெண்ட்ஸ் அந்த வீடியோ பார்த்து போட போறீங்க, நல்லாவே தெரியும். பட் என்ன மாதிரியே கிரியேட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள வந்து காயப்படுத்தாங்கன்னு சொல்றேன். என்ன காயப்படுத்தாங்க, எந்த பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்கள ஆனால் எல்லாருமே என்ன மாதிரி அந்த மைண்ட் செட்டோட இருக்க மாட்டாங்க. பேட் கமெண்ட்ஸ் வந்து நான் பெருசா மூளைக்கு ஏற்றுறது கிடையாது, அடுத்தடுத்த வேலையை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். பட் எல்லா கிரியேட்டருமே நல்ல திறமைகள் இருந்து வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களை கூட உங்களோட பேட் கமெண்ட்ஸ் வந்து அவங்கள பாதிக்குது. ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா என்ன ஃபாலோ பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய டான்சர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் ஸ்டோரி ஸ்கிரிப்ட் எல்லாமே ரெடியாக வச்சிருக்காங்க. பட் அவங்க திறமை வெளியே கொண்டு வரதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா இந்த சோஷியல் மீடியாவில் போடும்போது அவங்க கொடுக்குற அந்த பேட் கமெண்ட்ஸ், அவங்களை வந்து இக்னோர் பண்ணுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணும்போது அவங்க வந்து அவங்களோட திறமையை வெளிப்படுத்த பயப்படுறாங்க. அதுதான் உண்மை. இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கு நிறைய பேருக்கு தெரியும், தனக்குள்ள இருக்க விஷயத்தை வெளியில கொண்டு வரும்னு நினைக்கிறாங்களே தவிர, பட் அதை எப்படி செயல்படுத்தணுங்கிற விஷயத்த கொண்டு வரும்போது எங்கேயோ வேலை வெட்டி இல்லாம மரத்துக்கு கீழேயோ ஆட்டோ ஸ்டாண்ட்லயோ அல்ல எங்கேயோ வேலையை வெட்டி இல்லாம இருப்பான் தெரியுமா உங்களை சில பேர். ஸோ அவங்க பண்ற சில கமெண்ட்ஸ்னால தான் திறமை வெளியே காட்ட வந்தவன் பாதிக்கப்படுறான். ஸோ இப்போ கூட உங்களை பேசி அடுத்த வீடியோ நான் பண்ணணும். மணி பாருங்க 11 மணி ஆகுது. 11 மணி ஆகுது. இப்போ நான் ஒரு பேசிட்டு வீடியோ மணி வந்து 11 மணி ஆகுது. இதுக்கப்புறம் நான் வீடியோ பண்ணி காலையில் என்னோட வேலையை நான் பார்க்கணும். நமக்கு என்னதான் பேஷன் ஒன்று இருந்தாலும் ப்ரொஃபஷனல் ஒன்று இருக்குல்ல. ஸோ ப்ரொஃபஷனல் தான் ஃபர்ஸ்ட், பேஷன் தான் ரெண்டாவது. அதுக்காக ப்ரொஃபஷனலுக்காக நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணாமல் அவ்வளோ இருக்க முடியாது. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், எல்லா வீடியோஸ்க்கு பின்னாடி ஒரு கஷ்டம் இருக்குது. ஓகேவா, அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு நான் சம்பாதிச்சிருக்கேன். உங்களை 1,46,000 சப்ஸ்கிரைபரை நம்ம சேனல் ரீச் பண்ணிட்டோம். இன்ஸ்டாகிராமில் 50K அடிக்க போகிறோம். இது எல்லாமே உங்களோட சப்போர்ட்டால் மட்டும்தான். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்டு சொன்ன விஷயத்த கொஞ்சமாக திங்க் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்து ஒரு 4-5 பேர் திருந்த மாட்டீங்களா அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அதாவது ஒரு காமெடியாக பண்ணுங்க, ஒரு ஃபன்னியாக பண்ணுங்க. அதை விட்டுட்டு அவங்க பேரண்ட்ஸை பற்றி பேசுறது அந்த மாதிரி பண்ணும்போது தான் கொஞ்சம், அது எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கல்ல என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அவங்களை திட்டும் போது நம்ம எப்படி கேட்காம இருக்க முடியும் சொல்லுங்க. ஸோ அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பார்க்கலாம் இத்தனை பேர் இனி பேட் கமெண்ட்ஸை கொஞ்சம் தவிர்த்து வாரீங்க. இன்னொரு சொல்றாங்க, நான் பேட் கமெண்ட்ஸ் போடுறதுனால தான்டா நீ ட்ரெண்டிங் ஆறேன்னு சொல்றீங்க. ஓகே தான், பட் அதே பேட் கமெண்ட்ஸ் நல்ல விதமா போட்டு ட்ரெண்டிங் ஆக நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியா, அவனை பத்தி பேசுங்க, அவன் என்ன பண்றான் அது குறைன்னு சொல்லுங்க. பட் அவன் ஃபேமிலி பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. புரியும் நினைக்கிறேன்.
புரியலனாலும் புரியுற வரைக்கும் நான் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய பேர் கேட்டீங்க முன்ன மாதிரி வீடியோஸ் வர மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே இல்லை, நம்ம இன்டர்வியூ போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால இப்போ வீடியோஸ் வந்து முன்ன மாதிரி போடுறது கிடையாது. அதே நேரம் எம்டி ஹேண்ட் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் பார்த்துட்டு நினைக்கிறேன். அது நம்மளோட வீடியோ ட்ரோல் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அவர் பாசிட்டிவாக தான் போட்டிருக்காரு. அந்த ப்ரோக்கு ரொம்ப 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 நன்றி, எம்டி ஹேண்ட் ப்ரோவுக்கு. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த கண்டென்ட்டோட எனக்கு என்ன தெரியும் அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். ஓகேவா? ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லணும், என்னை விட நிறைய திறமையானவங்க, நிறைய என்னை விட அழகானவங்க நிறைய பேர் அவங்களோட திறமையை வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சு இந்த சோசியல் மீடியாக்குள்ள வராங்க. ஆனா உங்களோட பேட் கமெண்ட்ஸ் வந்து பெருசா, ரொம்ப பெருசா, எவ்வளவு பெருசுன்னு சொல்ல முடியாது, இவ்வளவு பெருசுன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு பெருசா பாதிக்குது. ஸோ அதனாலே அவங்க வந்து 2 வீடியோஸ் போஸ்ட் பண்றாங்க, 3ஆவது வீடியோ போஸ்ட் பண்ணும்போது பயப்படுறாங்க. அடுத்த இந்த வீடியோஸ்க்கு என்ன கமெண்ட் வருமோ, நம்ம ஃபேமிலி பத்தி பேசணும், நம்ம ஒய்ஃபை பத்தி பேசணும், நம்ம தங்கச்சி பத்தி பேசணும், அம்மா பத்தி பேசணும், அப்படி பயந்து 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 நிறைய நல்ல நல்ல திறமைகள் இருக்கிற நபர் கூட இந்த சோசியல் மீடியா கொண்டு ஒதுங்கி நிற்காங்க. இதெல்லாம் யார் பண்றா, எதுக்காக பண்றாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? ஸோ உங்களால முடியாதுங்கிற விஷயத்த வேற ஒருத்தர் பண்ணும்போது இவன் யாரா, இவன்லாம் ஒரு ஆளா, இப்ப என்ன சொல்றாங்க தளபதி மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு. தளபதியோட ஃபேன் தானா? ஸோ எனக்கு தளபதியை பிடிக்கும். ஸோ அவரோட ஃபேனா இருக்கிறேன்னா அவரை மாதிரியே வர்றதுக்கு என்ன ஆசைப்பட்டா என்ன தப்புங்கிறேன், எனக்கு புரியல. ஓகேப்பா, விஜய் சார் தான் சொல்லியிருக்காரு, யாரோட அடையாளத்தை நீங்க எடுத்துக்காதீங்க, உங்களுடைய அடையாளத்தை இந்த உலகத்துக்கு பதிவு பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, என்னோட அடையாளம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்ன வீடியோல பாக்குறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். எனக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதை காட்டக்கூடிய இடம் இது கிடையாது, அதை காட்டக்கூடியதுக்கான இடம் இது கிடையாது. எங்க அதை காட்டணுமோ அங்கதான் காட்ட முடியும். ஓகேவா? ஸோ எல்லா இடத்துலயும் போய்ட்டு நான் இப்படிதான், எனக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது நான் வந்து தெரியப்படுத்தணும் எந்த ஒரு அவசியம் கிடையாது. எந்த இடத்துல யார்கிட்ட எப்ப முக்கியமான நேரத்துல நம்ம காட்டணும் அங்கதான் காட்டணும். ஓகேவா? என்னை பத்தி தெரியாதவங்க இருந்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் டிக்டாக் வந்து பேன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், பண்ணிட்டாங்க சாரி. இந்தியா விட்டு அதர் கண்ட்ரி நிறைய இருக்குல்ல, ஸோ அதர் கண்ட்ரி நிறைய நம்ம வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அங்கே டிக்டாக்ல ஆர்விடி ரமேஷ் என் பேரை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற விஷயத்த உங்களால் வாட்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக பாருங்க, பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் பார்க்குற ஆர்விடி ரமேஷுக்கும் டிக்டாக் பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஆர்விடி ரமேஷுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரியா? ஸோ அந்த மாதிரி இப்போ பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது. பட் ஆனால் அது இல்லை, நான் அதில் வந்து கொஞ்சம் மீண்டு வெளியில் வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ எனக்குள்ள எதுவுமே இல்லைன்னு நான் சொல்ல வரல, எனக்குள்ள எல்லாமே இருக்குன்னு நான் சொல்ல வரல. எனக்குள்ள இருக்கு, அது என்ன இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஓகேவா? என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு கேள்வியும் கேட்டுக்கிறான், ஆன்சரும் பண்ணிக்கிறான்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறீங்க. யோசிக்க ஒன்றுமே இல்லை. ஓகேவா? நான் சொல்லக்கூடியதை 5 பேர் இல்லை, 50 பேர் இல்லை, ஒரு 100 பேராக கேட்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஏன்னா 1,46,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். ஒரு 100 பேர் கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்க. ஒரு 50 பேர் திருந்த மாட்டீங்களா? திருந்துவீங்க. நம்பிக்கை எனக்கு இருக்கு, நான் உங்களை நம்புறேன். ஓகேவா? அதான் நீ சொல்றதுக்கு என்னன்னு தெரியல, எல்லாம் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஹாப்பியா இருங்க. நீங்களும் மற்றவங்களை ஹாப்பியா இருக்க என்ன வழியோ அதை பற்றி யோசிக்கணும். வாழ்க்கை ஒன்று தாங்க, இருக்க ஒரு லைஃப்பில் அப்படியே நம்ம ஆண்டு அனுபவிச்சு யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காம நிம்மதியாக போய் சேர்ந்துடணும். அதை தான் நான் வேண்டுறேன். என் மனசறிஞ்சு யாருக்கும் எந்த கஷ்டமும் பண்ணது கிடையாது. ஒருவேளை அந்த மாதிரி விஷயங்கள், நான் பண்ணுற விஷயங்களோ நான் பேசுகிற விதமோ உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. தேங்க்யூ நண்பா, நன்றி.